ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்து குட்டி ரக்ஷி அக்கா வந்திருக்காங்க, ரக்ஷி பாப்பா. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டுடலாமா? ஹாய் ரக்ஷி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ரக்ஷி. ஓகே குட்டீஸ், நம்ம கூட இப்போ வந்து ஒரு குட்டி பாப்பா உங்களை மாதிரியே இருக்க ஒரு குட்டி பாப்பா தான் வந்திருக்காங்க. ஸோ ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் எப்பவும் போல் இந்த சண்டே கிளாஸும் நல்லா சூப்பராக போக போகுதுன்னு நினைக்கிறேன். நிறையா வந்து செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, முக்கியமாக இந்த வாட்டி ஸ்கிட்டெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரக்ஷி, ஸோ ஓகே எப்போ போல் நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? முதல்ல ப்ரேயர் தாங்க பண்ணுவோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ரக்ஷி பாப்பா க்யூட்டாக அழகாக சொல்லிட்டாங்கல்ல, நீங்களும் ப்ரேயர்னோடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா சண்டே கிளாஸை? துதிக்கிறோம் கத்தாவே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோகத்தாக பின்னே தரிமான நல்ல சாயங்கால வேலைக்காக சோத்திரம், இந்த பரிசுத்த நாளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா எங்களை ஒன்று கூடி சேர்த்து இந்த கிருபுக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த சிறு பசங்களை கூட இந்த மீட்டிங்கு ஆண்டவரே, இந்த சண்டே கிளாஸு ஆண்டவரே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த சிறு பசங்களை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. அப்பா, நீ சொன்ன சிறு பசங்க என்னிடத்துல வந்தால் நான் பெரம்பல தள்ளுவதில்லைன்னு சொன்னேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பசங்களை கண்ணோக்கி பாரு, ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை அறிவையும் கொடுத்து நல்லா படுத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பசங்க ஆண்டவரே அப்பா சோத்திரம் நாளுக்கு நாள் விரித்தெடுதான் சத்தியத்தை அறிய அந்த பிள்ளைங்களுக்கு கிருபை பாராட்டுபடியாக செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. இதுக்கு அப்பா இது எடுத்து நடத்துகிறவங்களா கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவங்கள பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இதுக்குன்னு ஆண்டவரே பிரான் பட்டு ஆண்டவரே அப்பா அவங்க ஊழியத்துக்குன்னு ஆண்டவரே அப்பா உங்கள் கரங்களை அவங்கள ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அவங்கள உயர்த்துங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல ஞானத்தோடு அந்த பிள்ளைங்கள ஆண்டவரே அப்பா எடுத்து பயன்படுத்த கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம். இந்த நல்ல மாலை வேலைக்கு உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ரத்த கோட்டைகளை இதுங்களை மூடி மாறிங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பிள்ளைங்களை கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த ஊழியம் பழிக்கு பெருக உதவி செய்ய போகிறதுக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நீ பெரியவர், பெரிய காட்சி செய்யுங்க. அப்படியா நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனெல்லாம் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ஆண்டி நம்மளுக்காக சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. ஓகே ரக்ஷி, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லை ரக்ஷி? நீ ஆடுவியா? நான்லாம் நல்லா ஆடுவேன்க்கா. பாத்தியா, ரக்ஷி பாப்பா கூட சூப்பராக ஆடுவாங்களா? நீங்களும் குட்டீஸ் ரக்ஷி பாப்பா கூட நீங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் இப்போ வந்து அழகாக டான்ஸ் ஆட போகிறீங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்சமான டான்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ நிறையா குட்டீஸ் வந்து உங்களை மாதிரியே இருக்கிறவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் நல்லா ஆடுங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா? சூப்பரான ரக்ஷி, நீ கியூட்டா. ரக்ஷி. ஓகே குட்டீஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? உனக்கு தெரியுமா ரக்ஷி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னுட்டு? உங்களுக்கு தெரியுமாக்கா? எனக்கு தெரியுமே. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆக்டிவிட்டிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கிட்டு, குட்டி ஸ்கிட்டு தான் அக்காங்கெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீயும் பார்க்குறியா ரக்ஷி? ஆங்க்கா, நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன்க்கா. பத்தியா, ரக்ஷி பாப்பாவும் சூப்பராக ஆர்வமாக இருக்காங்களா? நீங்களும் நல்லா வந்து ஆர்வமாக கேளுங்க. ஓகேவா? என்ன நடக்குது அங்கே, என்னெல்லாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு, அக்கா அண்ணாலாம் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கவனமாக பாருங்கள். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்கிட்டுக்குள்ளார போயிடலாமா? ஹலோ
எப்படிக்கா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பாபி. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடை பக்கமே வர்றதில்லை இப்பெல்லாம். ஆமாக்கா, புதுசாக ஐஃபோன் வாங்கிக்கிறேன். ஐஃபோன் வாங்கிட்டியா? ஆமாக்கா, அம்மா கிட்ட அடம் பிச்சு வாங்கினேன். சூப்பரா இருக்குடா. அம்மா நகை எல்லாம் விட்டு வாங்கினதுக்கா. அம்மா நகைலாம் வேற வித்து வாங்குனீங்களா? ஏன்டா உனக்கு இவ்வளோ காசு எதுக்குடா? வேணும்க்கா, தேவைப்பட்டு வாங்கினேன். தேவைப்படுது வாங்கினேன். ஏதாவது ஒரு சின்னதா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாயில அதெல்லாம் இல்லைக்கா, இதுதான் காஸ்ட்லி ஃபோன்க்கா. காஸ்ட்லியா? ஆமாக்கா. சரி, என்ன பண்ணணும்? இது டெம்பர் கிளாஸு, பவுச்சு பாட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் வேற? அவ்வளோதான். சரி, ஓகே. சரி. அப்புறம் இந்த லோகோலாம் தெரியுற மாதிரி? ஆமாம், ஆப்பிள் லோகோ பக்காவாக தெரியணும். அப்படியே பார்க்கும்போது ஐஃபோனோட லோகோ வந்து தெரியுற மாதிரி உனக்கு மாசா பண்ணி தரணும். சரி, பண்ணிடலாம்டா தம்பி. சரிக்கா, பண்ணி கொடுங்கக்கா கொஞ்சம் சீக்கிரமா. பாட்டுக்கா, ஸ்க்ராச்சஸ் விண்டோ போட்டு. ஓகேடா தம்பி, பார்த்துக்கிறேன்டா. சரிங்கக்கா, சரிங்கக்கா. பாட்டுக்கா கொடுங்க. சரிங்கக்கா. சூப்பராக போட்டு கொடுத்துட்டேடா. சரிங்கக்கா. ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் நான். சரி, கேளுங்கக்கா. ஆமாம், இப்போ ஃபோனுக்கு பேக் கவரு டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு கொடுங்கன்னு கேட்குறல, அதெல்லாம் எதுக்காக கேட்குற? இது சேஃபாக இருக்கணும், கீழே விழுந்துச்சுன்னா கூட வரையாட்டு. கீழே விழுந்தால் உடையாது இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஆமாம். ஓ, அப்போ வந்து ஒரு ஃபோனுக்கே வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அப்படின்னா உன்னோட தாயும் உன்னுடைய தகப்பனையும் வந்து நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தி வேற வாங்கிட்டேன்னு சொல்லியிருக்க. அம்மாவோட நகைலாம் வேற விற்று இதை இப்படியெல்லாம் உனக்கு ஒரு ஃபோன் வேணுமா? நீ யோசிச்சுப்பாரு, அம்மா அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இந்த ஃபோனை வாங்கியிருப்ப. இப்போ ஒரு ஃபோனுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, அதுக்கு பேக் கவர் போடணுன்ற, அப்புறம் டெம்பர் கிளாஸ் போடணுன்ற. அப்போ அது இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபோன் வந்து உடஞ்சிரும்னு சொல்கிற. அப்போ அது சேஃப்டி ஒன்று. அப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து உனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு, சரியா? அப்போ வந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்து உன் லைஃப்பில் வந்து அவங்க இருந்தால் மட்டும்தான் உனக்கு சேஃப்டி, சரியா? நீ அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பல. இன்னைக்கு போய் அப்பா அம்மா கிட்ட வந்து சாரி கேட்குற, ஓகேவா? நான் போய் சாரி கேட்குறேன்க்கா. சரிடா தம்பி. ஓகே குட்டீஸ், நீங்கள் ஸ்கிட்டு வந்து சூப்பராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரக்ஷி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? வசனம் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட நம்ம டைட்டிலே சொல்லலைல்ல, உனக்கு தெரியுமா ரக்ஷி? எனக்கு தெரியாதுக்கா, உங்களுக்கு தெரியுமாக்கா? எனக்கு தெரியுமே. தகப்பனையும் தாவையும் கனம் பண்ணுவாயாக. உனக்கு கனம் பண்ணுவாயாக அப்படின்றதுக்கு மீனிங் தெரியுமா? தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரக்ஷி பாப்பாவுக்கு தெரியாது போல. ஸோ நான் சொல்லவா? கனம் பண்ணுவாயாகனா கீழ்ப்படிதல் அப்படின்ட்டு அர்த்தம். அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக பைபிள் வேர்ட்ஸில் சொல்லி தருவாங்க. நீங்கள் நல்லா கேட்பீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பைபிள் வேர்ட்ஸ்குள்ளார போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வீக்கில் நம்ம எதை குறித்து பார்த்துட்ருக்கோம், யாரை குறித்து பார்த்துட்ருக்கோம், நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோன்றதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து அக்கா சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு டைட்டில் தாயையும் தகப்பனையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அது குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அது குறித்து ஒரு வசனம் கேட்கலாமா? எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் சத்தமாக சொல்கிறீங்களா? கற்றுக்குறீங்களா? ஓகே குட்டீஸ். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓகேவா குட்டீஸ்? இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி மூலிமா வந்து இந்த வசனத்தில் நான் வந்து உங்களுக்கு அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். பைபிளில் கூட ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீதோட கதை தான். தாவீது வந்து அவர் வந்து சூப்பராக வந்து ராஜ்யபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக ஸ்டாலின் இப்போ நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்கார் இல்லையா, அதே போல் தான் அவருடைய காலத்தில் வந்து தாவீதுங்கிறவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவரோட பசங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் வந்து அப்சலோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார். முடியெல்லாம் கூட அவருக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக நல்லா அழகாக இருக்கும்.
இருக்கும். அவருக்கு முடி வந்து கொஞ்சம் பெருசாக லாங்காக, அவருடைய முகம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். அவர் பெருமையாக நினச்சிட்டு இருப்பார், நான் தான் இருக்கிற பசங்களே வந்து ரொம்ப அழகாக இருப்பேன். அப்போ வந்து எனக்கு எங்கள் அப்பா செய்கிற இந்த ராஜ்யபாரத்தை வந்து எனக்கு தான், எங்கள் அப்பா ஆட்சிக்கு அப்புறம் வந்து நான் தான் இதை வந்து இந்த வேர்ல்டு வந்து நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப பெருமையாக அவர் மனசில் நினச்சிட்டு இருப்பார். அப்புறம் ஒரு டைம் வந்து அந்த அப்சலோம் யோசிப்பார், என்னது இது, நம்ம அப்பா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கார், நல்லா இப்படி ஆக்டிவாக இப்படி நல்ல ராஜ்யபாரம் பண்ணுறாரு, மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகள்லாம் செய்கிறாரு, மக்களுக்கு வந்து எல்லாமே பார்த்து பண்ணுறாரு. இவர் எப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாதானே இவர் அந்த ராஜ்யபாரத்தை விட்டு அவர் வெளியே வர முடியும், அப்போ தானே எனக்கு இந்த ஆட்சி கிடைக்கும், அப்புறம் தானே நான் இந்த ஆட்சியை பிடிக்க முடியும். இவர் இப்படியே நல்லா ஹெல்த்தியாக மக்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் நான் ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார் அப்சலோமு. அப்போ வந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இல்லை நம்ம இப்படி விடக்கூடாது, நம்ம அப்பாவுக்கு எதிராக நம்ம எழும்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும் இல்லையா. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நீ வந்து விடவே கூடாது, உங்கள் அப்பாக்கெல்லாம் இந்த விதை நீ விடக்கூடாது, நீ வந்து எப்படியாச்சும் நீ ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்களும் வந்து அவங்கள கைட் பண்ணுறவங்களும் வந்து தூண்டி விட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ வந்து என்ன பண்ணுறான், அங்கே வரக்கூடிய மக்கள்லாம் வந்து இப்போ ஏதாவது அவங்களுக்கு ஒரு குறைவோடு வருவாங்க இல்லையா, எனக்கு ஏதாச்சும் செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தேவையோடு வருவாங்கள்ல. அப்படி வந்து தாவீது ராஜா கிட்ட வர ஒவ்வொரு மக்களையும் என்ன பண்ணானா அந்த அப்சலோமு, வேணாம் எங்கள் அப்பா கிட்டலாம் போகாதீங்க, அவருக்கெல்லாம் டைமே இல்லை, அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கார் அவருடைய வேலையில், நீங்கள் வாங்க என்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வர்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர்ற மக்களெல்லாம் இப்படியே வந்து அவனுக்குள்ளே ஒரு கூட்டத்தை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இருந்தார். அவரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் அவருக்குள்ளே வந்து நிறைய மக்கள்கள்லாம் வந்து அவன் பக்கமும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண அவர் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் தான் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழித்து போனதுக்கப்புறம் தாவீது அவங்களுடைய அப்பாவுக்கே எதிராக போய் யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு நாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் வந்து யுத்தம் பண்ணணும், நீங்கள் எல்லாரும் சேனைகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவுக்கு எதிராகவே இது கேள்விப்பட்ட தாவீது ராஜாவுக்கு ரொம்ப வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். என்னது இது, என்னோட பிள்ளையா இப்படி எனக்கே எதிராக வந்து திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் வந்து சரி இவன் நம்மளை எதிர்த்தாங்கன்னா இப்போ அவங்க கூட இருக்கிற ஆளுங்களாம் வச்சு நம்மளெல்லாம் இது பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தாவீது ராஜா அவங்க கூட இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஓடி போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து யுத்தம் பண்ணும்போது அவங்க நிறைய இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா தாவீதோட கூட இருந்த எல்லாருமே வந்து மந்திரிங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப ஞானம் வாழ்ந்தவங்களா, அவங்க வந்து பலசாலியாக இருந்தாங்களா, அவங்களுக்குள்ள வந்து நிறைய ஞானம் அறிவு புத்தி இதெல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப பலசாலியாக இருந்தாங்க. ஆனால் அப்சலோம் கிட்ட இருக்கிறவங்களாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட இருக்கிற ஒரு கைட் பண்ணுற ஒரு சின்ன மக்கள் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தாவீதோட வந்து நிறைய பேர் நல்லா பலசாலிகளாக இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது யுத்தம் பண்ணும்போது நடந்துச்சான். அப்போ தாவீது ராஜா சொல்லுவார், அங்கே இருக்கிற அவங்க கூட இருக்கிற அந்த மந்திரிமார்கிட்டலாம் சொல்லுவார், யுத்தம் பண்ணும்போது அப்சலோமு மட்டும் ஏதாவது பண்ணிட போகிறீங்கப்பா பார்த்துக்கோங்க, அவங்க கூட இருக்கிற மக்கள் கூட யுத்தம் பண்ணும்போது என் பையனுக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக அப்சலோமுக்கு எதிராக தாவீது ராஜாவுடைய ஆட்கள்லாம் வந்து போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக வந்து அப்சலோமு வந்து போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அப்படியே எல்லாருமே வந்து இப்போது ஏன்னா வந்து தாவீதோடு கூட இருக்கிறவங்களாம் பலசாலிங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்க, அப்சலோம் கிட்ட இருக்கிற எல்லா ஆட்களையும் வந்து வீழ்த்திடுறாங்க, அவங்களெல்லாம் வந்து மடங்கடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து அப்போது என்ன பண்ணால் பயந்துட்டான் ரொம்ப. அப்சலோம் வந்து பயந்து ஐயோ நம்ம உயிரையும் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்சலோம் வந்து ஒரு குதிரை மேலே ஏறி அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு கருவாலி மரம் ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு இருக்கும்போது அவன் முடி வந்து லாங்காக இருக்கும்னு சொன்னான் இல்லையா, அந்த கருவாலி மரத்தில் அவனுடைய முடி வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே தத்தளிச்சிட்டு இருந்தான். நான் வானத்துக்கும் பூமிக்கும் ரொம்ப அப்படியே தத்தளிச்சிட்டு இருந்தான். என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கருவாலி மரத்தில் அந்த முடி மாட்டிக்கிட்டு ரொம்ப தத்தளிச்சிட்டு இருந்தானா. அப்போது வந்து அந்த தாவீது ராஜாவுக்கு கூட இருந்தவங்கெல்லாம் வந்து மந்திரிமார்கள்லாம் இதை வந்து பார்த்துட்டு இவன் மாட்டிக்கினா இவனை நல்லா அடித்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து வந்து அவனை சாகடிச்சிருவாங்க. அப்போ வந்து இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா,
அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம விரோதமாக நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, இப்போது அந்த அப்சலோமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கள, அப்சலோம் வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக அவன் வந்து எழும்பினான். ஆனால் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மரணத்தில் தான் முடிஞ்சிச்சு. இதே போல் தான் குட்டீஸ், நீங்களும் வந்து இப்போ அண்ணா வந்து ஸ்கிட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணா வந்து அந்த பவுச் எனக்கு ஃபோன் இம்பார்ட்டன்ட், அதுக்கு பேக் கவரு, எனக்கு அந்த டெம்பர் கிளாஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் எனக்கு சேஃப்டி, அதுக்காக வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி நகையெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து அண்ணா வந்து ஃபோன் வாங்கி ரொம்ப ஒரு ஃபோனுக்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஸ்கூல்லெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களை கூட பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் சரியில்லடா, இப்படியெல்லாம் வந்துட்டுருக்காங்க, அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாண்டா எங்கள் அப்பா அம்மாவும் வந்து இப்படி தான்டா எப்பயுமே சரியான ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா எங்கள் அப்பா அம்மாவை, அப்படியெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது, சொல்லவே கூடாது தெரியுமா. நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து எப்பயுமே என்ன பண்ணணும், கனம் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த அப்சலோம் மாதிரியும் அப்புறம் வந்து ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்கள்ல அந்த அண்ணா கஷ்டப்படுத்தினாங்கள்ல, அப்படிலாம் வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் வந்து நம்மளுடைய தாயும் நம்மளுடைய தகப்பனையும் வந்து நம்ம கனம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அந்த வசனம் கேட்டோம்ல, அந்த வசனத்தில் என்ன இருந்துச்சு, உன் தாயும் தகப்பனையும் வந்து கனம் பண்ணலைன்னா அவனுடைய தீபம் வந்து அணைந்து போகும், காரிருளில் அணைந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே அந்த அப்சலோம் நான் வந்து அவன் மறிச்சிட்டான் பார்த்தீங்களா, அந்த தீபம் வந்து அணைஞ்சு போச்சு பார்த்தீங்களா. அதே போல் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய லைஃப்க்கு வந்து அவங்க தான் சேஃப்டி. ஓகேவா? அவங்கள நம்ம எப்பயுமே வந்து கனம் பண்ணுறவங்களா இருக்கணும், கீழ்ப்படிறவங்களா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்குதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான அப்பா நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்கிற அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு காலம் தவறாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க, அவங்களை ஒரு காலம் நாங்கள் கஷ்டப்படுத்தாதபடி, அவங்களுக்கு எதிராக நாங்கள் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாட்களில் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே தாயும் தகப்பனையும் ஆண்டவரே அப்பா கனவீனப்படுத்துகிறார்கள். அப்படியா நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களுக்கு அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த நாளில் நம்முடைய வார்த்தையின் மூலியமாக அவங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒருவேளை அவர்கள் தாயும் தகப்பனையும் ஆண்டவரே தெரியாமல் ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்படுத்தி இருந்தால் அப்பா இன்றைய தினம் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே அவர்கள் தகப்பனையும் தாயையும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய சொல்லுக்கு அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள அப்பா பிள்ளைகளை அவர்கள் ஜீவிக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுடைய அப்பா அவங்களோடு கூட நீங்கள் இருங்க, நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.